I feel very gratitude and எப்படி சொல்றது, சண்முகத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு கிவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இத்தனை பேர்த்த பார்த்து ஒரு அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் இப்போ உங்களை எல்லாம் பார்த்தா ஒரு கனவுல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கனவு மாதிரி இருக்கும். நிஜமா இது வந்துட்டு நடக்கணும் அப்படிங்கிறப்ப கன்சிஸ்டன்சி எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை தான். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டா எந்த பிளேஸ்க்கு போகணுமோ அதை மட்டும் நோக்கி நம்ம ப்ரிப்பரேஷன் வந்துட்டு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னை பத்தி சொல்லணும்னா, நான் 2017 பாஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் ஒரு 4 years ஆஃப் பிரைவேட் ஒர்க். கொரோனா லே ஆஃப்ல வந்துட்டு வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் படிக்கணும், சரி ஒரு ஜாப் செக்யூரிட்டி வேணும் அப்படிங்கிறதுல தான் கவர்மெண்ட் சர்வீஸ் வரணும்னு நினைச்சு 2022 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்றப்போ எனக்கு வந்துட்டு இப்போ இங்க இருக்க நிறைய பேர் மேரிடு விமென்ஸ் பாக்குறேன் நானு. ஸோ ஹாப்பி தட் நீங்க வெளியே வரதே எவ்வளவு பெரிய விஷயங்கிறது எனக்கு தெரியும். பிகாஸ் அந்த பார்க்கதான் நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். இங்க வந்து படிக்கணும், நம்ம ஒரு பொசிஷனுக்கு போகணும் நீங்க நினைக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் நீங்க இந்த ஜேர்னில போறப்போ. அது எல்லாமே ப்ராப்ளமா மட்டும் பார்க்காம அதுக்கான சொல்யூஷனை வந்துட்டு நீங்க அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இதுதான் நான் மேஜரா எல்லாருக்கும் சொல்ல விரும்புவேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு ரீசன்ஸ் அடுக்கிட்டே இருக்கோம். மெயினா லைக் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, நம்ம ரீசன்ஸ் நிறைய அடுக்கிட்டே இருக்கோம். அதுவும் மேரிட் விமன்னா சொல்லவே தேவையில்ல, பிரச்சனை நிறைய நம்ம அடுக்கிட்டே இருக்கோம். அந்த பிரச்சனை எல்லாமே ஒன்லி ப்ராப்ளமா மட்டும் பார்க்காதீங்க. நீங்க இப்போ ஒரு இங்க ஸ்டடி சென்டர் உங்களுக்கு இப்ப இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த ஸ்டடி சென்டரை நீங்க நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களை யாரும் எந்திரிச்சு போங்கன்னு சொல்லவே மாட்டாங்க படிச்சுட்டு இருக்கப்போ. நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதை சப்போர்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு அதிகமான ஃபேக்டர்ஸ் வருவாங்க. ஸோ இருக்க ரிசோர்சஸ் வந்துட்டு நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. when it comes to preparation பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மோட்டிவேட்டடா வச்சுக்கணும். எப்பயுமே மோர் தென் படிக்கிறோம் எல்லாத்த விட அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். அதை வந்துட்டு மேக்சிமம் மைண்டுக்கு எடுத்துக்காம நம்ம மோட்டிவேஷனா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. நல்ல ஒரு பியர் சர்க்கிள் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்க கூட படிக்கிறவங்க இப்போ சேர்க்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்போ நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 5-6 பீப்புள்ஸ் கூட ஹெல்தி டிஸ்கஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இன்ஸ்டிடியூட்ல உங்க பொட்டன்ஷியலை வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டாங்க, லைக் நீங்க நல்லா படிப்பீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா they will support. எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ சொல்றப்ப எனக்கு ஒன்று தோணுது, நான் மெயின்ஸ் பேப்பர் எழுதிட்டு இருக்கப்போ நான் ராஜேஷ் சார் கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கறதுக்கு போயிருந்தேன். அப்ப பேப்பர் பார்த்துட்டு நம்ம கான்பிடன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்ப யுவராஜ் சார் கிட்ட ராஜேஷ் சார் கிட்ட ஃபீட்பேக் கேட்க போறப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் நம்ம எப்படி போய் பேசுறது ஒரு பயம் இருக்கும் இல்லையா. நம்ம இப்ப ஆஸ்பிரண்ட் தான், நம்ம எந்த ஒரு பொசிஷனுக்கும் வரல அப்படிங்கிறப்ப அங்க ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் அங்க போய் கேட்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த பயம் தான் இருந்துச்சு. ஆனா பேப்பர் பார்த்ததும் அவங்க உட்கார வச்சு பேசினாங்க. அந்த இடத்துல எனக்கு உட்கார வச்சதே இன்ன வரைக்கும் என் மைண்ட்ல இருக்கு. அந்த ரெஸ்பெக்ட் நம்ம எப்ப ஏர்ன் பண்ண முடியும்னா we have to prove ourselves. நான் டிசர்விங், எனக்கு நான் படிச்சேன், நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் மேல வந்துடுவேன் அப்படிங்கிறது டிசர்விங் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு காமிக்கணும். ஸோ அதை காமிச்சிங்கன்னா யார் வேணாலும் எவ்வளவு சப்போர்ட் வேணாலும் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் Group II கிளியர் பண்ணேன். அது வந்துட்டு ஒரு 3 months தான் நான் அந்த ப்ரிப்பரேஷனே போட்டிருப்பேன். ஆனா அந்த 3 monthsல ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்தேன். லைக் 12 hours படிக்கிறது. அப்ப வந்து என் பாப்பாவுக்கு வந்துட்டு 9 months கை குழந்தை தான். ஸோ அப்ப மதரா இருக்கவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபீடிங் பண்ணணும் எல்லாமே இருக்கும். பட் இந்த ஜேர்னி வந்துட்டு இட் இஸ் நாட் இம்பாசிபிள். இம்பாசிபிளுக்கு வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்துட்டு புரிச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அண்ட் ஃபுல்லா உங்க எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி 3 months பிளான் இது எல்லாமே போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த கோல் அச்சீவ் பண்றோங்கிறது நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆஸ்பிரண்டா மட்டும் இல்லாம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா பார்த்து உங்களோட ஆன்சர் எழுதுங்க. லைக் சோஷியல் இஷ்யூஸ் பேப்பர்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வரப்போ அந்த சுச்சுவேஷன்ல உங்களை போடுங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு விமனா இருக்கீங்க, ஒரு மென்னா இருந்தீங்கன்னா, ஒரு சில்ட்ரனா இருந்தீங்கன்னா எனக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கும், நான் ஒரு விமனா இருந்தா எனக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு, ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ், அந்த மாதிரி உங்களோட ஆஸ்பெக்ட் ஆஃப் திங்கிங் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கணும்.
இங்க இருக்கவங்க எல்லாருமே சக்சஸ் பண்ணுங்கிற என்னோட விஷ். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ.